ஆற்றுல வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. அப்போ அந்த வழியா வந்த 3 பேர் இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா போகிறதுக்கான எந்த ஒரு வழியும் அவங்களுக்கு தெரியல. அப்போ அந்த வழியா வந்து ஒரு காளமாடை பார்த்த ஒரு நபர் அந்த காளமாடுடைய உதவியுடன் இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போகலாம் அப்படின்னு யோசிச்சு அதோடைய வாழை பிடிக்கிறாரு. அவரும் அந்த காளமாடும் சேர்ந்து அந்த கரைக்கு போயிடுறாங்க. அதே மாதிரி இதை பார்த்த 2ஆம் நபர் நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்க அந்த வழியா ஒரு நாய் வருது. அந்த நாயை பிடிச்சி எப்படியாவது நம்ம அந்த கரைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. யோசிச்சு ஆத்துக்குள்ளேயும் இறங்குறாரு. வெள்ளத்துடைய வேகம் அதிகமானதுனால அந்த நாயும் அவரும் சேர்ந்து வெள்ளத்திலேயே அடிச்சுட்டு போகப்படுறாங்க. இதை பார்த்த 3ஆம் நபர் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த கரையிலேயே நிற்கிறாரு. இப்படிதாங்க நம்ம வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகள் வரும்போது என்ன செய்யணும் யோசிச்சு அதே இடத்துல நம்ம எல்லாருமே நின்றுடும். அதற்கான வழிகள் நம்ம கண் முன்னாடி இருந்தும் அதை வந்து நம்ம சூஸ் பண்ணணுமா வேண்டாமான்னு யோசிச்சு பாதி நாட்களை கழிச்சிடும். முதல் நபர் மாதிரி முடிவுகளை எடுக்க தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போய் சேர முடியும். 2ஆம் நபர் மாதிரி இது மாதிரி நம்ம செஞ்சா நல்லா இருக்குமே யோசிச்சு ஒரு விஷயம் செஞ்சா வெள்ளத்துல தான் எடுத்துட்டு போனாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். இல்ல 3ஆம் நபர் மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா இருந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம கண் முன்னாடி வழிகள் இருக்குன்னு நம்பி முன்வைத்த காலம் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போறது ரொம்ப சுலபம் தான்.